Hi friends, BSNL கூடிய சீக்கிரத்துல 5G நெட்வொர்க்கை அறிமுகப்படுத்த போறாங்க. இதனால ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா மாதிரியான பெரிய நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகுது. இதுக்கு ரட்டன் டாடா சார் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இப்போ டாடாவும் BSNLும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் BSNLோடு கைகோர்க்க போகுதுன்னு சில தகவல்கள் வெளியாகுது. ஒருவேளை இது உண்மையா நடந்தா ஜியோ மற்றும் ஏர்டெலின் ஆதிக்கம் கண்டிப்பா குறையும். இது மூலமா BSNL மறுபடியும் அதிகாரத்துக்கு வரும். இப்போ BSNL அவங்களோட வாடிக்கையாளர்களுக்காக புது பிளான்ஸை வெளியிடுறாங்க. இன்னொரு பக்கம் BSNLின் ஆபீஸ்க்கு மக்கள் கூட்டமா வராங்க. ஏன்னா இப்போ BSNL பழைய மாதிரி இல்ல. இதோட முழு சக்தியும் ரட்டன் டாடா கைக்கு வந்திருக்கு. இதோடு கூட டாடா மற்றும் BSNL ஒன்னா சேர்ந்து எந்த மாதிரியான பிளான்ஸை கொண்டு வர போறாங்கன்னா, அது ஜியோ மற்றும் ஏர்டெலுக்கு ஒரு பெரிய பதிலடியா இருக்கும். BSNL 5G சிம்மை வெளியிட்டதுக்கு அப்புறம் ஹை ஸ்பீட் 5G நெட்வொர்க்கை பத்தின செய்திகள் வெளியானதுக்கு அப்புறம் அதோட வேகம் ஏற்கனவே இருந்ததை விட கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகமாகி இருக்கு. சமீபத்தில் சுமார் 2 லட்சம் பேர் BSNLக்கு போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த நிறுவனத்தின் டேட்டா சொல்லுது. கடந்த மாதத்துல இருந்து BSNL பழைய நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்காக நிறைய குறைவான ரீசார்ஜ் பிளான்ஸை வெளியிட்டாங்க. அது ஜியோ மற்றும் மற்ற டெலிகாம் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலா மாறி இருக்கு. இப்போ BSNLின் முக்கிய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் 5G டவர்ஸை இன்ஸ்டால் பண்ணி குறைவான விலையில மக்களுக்கு ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கை தருவது. ஜியோ, ஏர்டெல், ஐடியா மாதிரியான பெரிய நிறுவனங்கள் திடீர்னு டாரிஃப்ஸை அதிகமாக்குனதுனால மக்கள் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இந்த சமயத்துல தான் BSNL புது சேவைகளை அறிமுகப்படுத்தினாங்க. BSNL டாடாவுடன் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுதான் மற்ற பிரைவேட் கம்பெனிஸ்க்கு பிரச்சனையா மாறியது. BSNL ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கை தரது மட்டும் இல்லாமல் இந்த டெலிகாம் கம்பெனியின் டெலிவரியில் எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காதுன்னு BSNL தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்போவுமே மக்களுக்கு குறைவான விலையில் நல்ல இன்டர்நெட் வசதியை கொடுக்க விரும்புகிறாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் BSNL மீண்டு வருமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அது இப்போ உண்மையாகவே நடந்திருக்கு. இது மூலமாக நமக்கு என்ன புரியுதுன்னா, BSNL எந்த அளவுக்கு ஒரு நல்ல நெட்வொர்க்னு. அதனால தான் இப்போ BSNL 2 மடங்கு வேகத்தில் மார்க்கெட்டுக்குள்ள மறுபடியும் அடி எடுத்து வச்சிருக்கு. இது ஜியோ மற்றும் ஏர்டெல் செய்யறது தவறுன்னு சுட்டிக்காட்ட அவங்களோட புது பிளான்ஸ் மூலமா ஃபார்முக்கு வந்திருக்கு BSNL. பல மாதங்களுக்கு முன்னாடியே BSNL 5G சேவையை அறிமுகப்படுத்தினாலும் கடந்த 10 நாட்களாக தான் BSNL 5G சிம்மை பத்தி அதிகமா பேசப்பட்டுச்சு. பிரைவேட் கம்பெனிஸ் திடீர்னு டாரிஃப்ஸை அதிகமாக்கினது ஒரு விதத்துல BSNLக்கு நல்ல விஷயம். இப்போதைக்கு BSNLோட 2G மற்றும் 3G டவர்ஸ் நாடு முழுவதும் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கு. அதனால நாட்டின் எல்லா இடத்துலையும் இந்த நெட்வொர்க் வேலை செய்யும். ஆனா ஸ்பீட் தான் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இன்னும் தெளிவா சொல்ல போனா சில கிராமங்கள் மற்றும் மலை பிரதேசங்கள்ல வெறும் BSNL டவர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த நாள் வரைக்கும் அங்க ஜியோ மற்றும் ஏர்டெல் மாதிரியான பெரிய பிரைவேட் கம்பெனிஸின் டவர்ஸ் இன்னும் இன்ஸ்டால் செய்யப்படல. ஏன்னா இவங்களோட லட்சியம் வெறும் பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும்தான். அந்த பணம் எங்க இருக்கும்னு கேட்டா நகரங்கள்ல தான் இருக்கும். ஆனா BSNLின் லட்சியம் அது இல்ல. BSNL மக்களை ஒன்னா இணைக்க விரும்புது. அதனால தான் கிராமங்கள் மற்றும் மலை பிரதேசங்களை கூட அவங்களோட டவர்ஸை இன்ஸ்டால் பண்ணாங்க. இந்த ஒரு காரணத்தால தான் சிட்டிஸ்ல ஜியோ மற்றும் ஏர்டெலின் ஆதிக்கம் ரொம்ப அதிகம். கசப்பான உண்மை என்னன்னா, BSNLோட 3G கனெக்டிவிட்டி இப்போ கூட நிறைய நகரங்கள்ல பலவீனமா இருக்கு. இப்படி இருக்கும்போது BSNL எப்படி ஹை ஸ்பீட் 4G மற்றும் 5G நெட்வொர்க்கை தரும்? கடந்த 2-3 வருஷங்களா BSNL, அதாவது பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கை தர எத்தனையோ கோடிக்கணக்கான பணத்தை முதலீடு செஞ்சாங்க. இந்த காரணமா BSNLோட புது நெட்வொர்க் மெதுவா எல்லா சிட்டிஸ்லயும் பயன்பாட்டுக்கு வந்தது. அது மட்டும் இல்லாம 5G நெட்வொர்க்கை கூட ஆரம்பிச்சாங்க. இது BSNL யூசர்ஸ்க்கு நல்ல விஷயம்னு தான் சொல்ல முடியும். BSNL நெட்வொர்க் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கோ அங்க BSNLின் நெட்வொர்க் ஸ்பீடு சிறப்பாக செயல்படுது. ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் மற்றும் ஐடியாவின் 4G நெட்வொர்க்ஸ் BSNLுடன் போட்டி போட முடியாதுன்னு BSNL சொல்றாங்க. ஏன்னா BSNL அவங்களோட கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சுமார் 89,000 கோடி நிதியை வாங்கியிருக்காங்க. அதை பயன்படுத்தி சில இடத்துல புது சேவையை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ வந்திருக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கடந்த 10 வருஷங்கள்ல எந்த ஒரு டெலிகாம் கம்பெனிஸும் செய்ய முடியாத வேலையை வெறும் 1 மாதத்துல முடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ரட்டன் டாடாவுடன் சேர்ந்து மறுபடியும் ஃபார்முக்கு வந்திருக்கு. ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடாஃபோன் ரீசார்ஜ் ரேட்ஸை அதிகமாக்கினதுனால BSNL சிம்மின் விற்பனை அதிகமாச்சு. இதனால BSNL அலுவலகத்துக்கு எப்பவும் இல்லாத அளவுக்கு மக்கள் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, வெறும் மற்ற நெட்வொர்க்ல இருந்து BSNLக்கு போர்ட் பண்றது மட்டும் இல்லாம புது வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. இதனால மற்ற நெட்வொர்க்கின் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை மெதுவா குறையுது. இதுக்கான முக்கிய காரணம் எதிர்காலத்துல கூட BSNLின் ரீசார்ஜ் பிளான்ஸ்ல எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காதுன்னு அந்த
நிறுவனம் உறுதியா சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ பிஎஸ்என்எலுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2024 வருஷத்துல கூட சில ஸ்டேட்ல பிஎஸ்என்எல்லின் 4G நெட்வொர்க் இன்னும் இன்ஸ்டால் செய்யப்படல. அதனாலதான் முதலாவதா 4G நெட்வொர்க்குக்கு சம்பந்தப்பட்ட வேலைகள் வேகமா நடக்குது. அதுக்கப்புறம் 5G நெட்வொர்க்கை கூட அதே வேகத்துல முடிப்பாங்கன்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. பப்ளிக் செக்டார் கம்பெனியான பிஎஸ்என்எல்லின் முக்கிய பொறுப்பு இப்போ ரட்டன் டாடா சார் கிட்ட இருக்கிறதுனால இன்னும் சில மாதத்துல பிஎஸ்என்எல்லின் 4G நெட்வொர்க் இந்தியா முழுவதும் பயன்பாட்டுக்கு வரும். இது கண்டிப்பா நடந்தே தீரும்னு நாம உறுதியா சொல்ல முடியும். இதுக்கான காரணம் சார் ரட்டன் டாடா. கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ பிஎஸ்என்எல்லின் 3G நெட்வொர்க் சரியா வேலை செய்யற இடத்துல ஜியோ மற்றும் ஏர்டெல்லின் நெட்வொர்க் அந்த அளவுக்கு சரியா வேலை செய்யலன்னு பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்கள் சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா பிஎஸ்என்எலுக்கு போட்டான வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை சொன்னா நீங்க பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. சுமார் 2,50,000 பேர். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் புது கனெக்ஷன்ஸ் பிஎஸ்என்எலுக்கு வந்திருக்கு. மக்கள் பிஎஸ்என்எலுக்கு ஆதரவு தராங்கன்னு சொல்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அதனால பிஎஸ்என்எலுக்கு கிடைச்ச இந்த நல்ல வாய்ப்பை அவங்க கவனமா பயன்படுத்திக்க ஒரு நாளும் தவற மாட்டாங்க. கண்டிப்பா மார்க்கெட்ல எந்த கம்பெனியும் மோனோபோலியா இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தா டாரிஃப் விஷயமா இருந்தாலும் சரி, சர்வீஸ் விஷயமா இருந்தாலும் சரி, அவங்கள யாராலையும் தடுக்க முடியாது. அதனால மார்க்கெட்ல எப்பவுமே ஒரு நல்ல ஆரோக்கியமான போட்டி இருக்கிறது அவசியம். அதாவது பிஎஸ்என்எல் மாதிரியான பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் கண்டிப்பா போட்டியில் இருந்தே ஆகணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்காலத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு. எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் பிஎஸ்என்எலோடு சேர்ந்து சேட்டலைட் டெக்னாலஜி வசதிகளை தருமா? இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக்ஸ் வரும்னு எதிர்பார்க்கிறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் நம்ம சேனல்ல போடுற புது வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.